ஓகே, குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சீட் பெல்ட் போட்டுக்கிட்டீங்களா? நிற்பானுங்க போட்டோம். இந்த அதான் செக் போஸ்ட்டு. மழை டைம் நிற்க மாட்டானோ? நீங்கள் நம்மளை பிடிச்சதில்ல ஒன் போட அப்செட் ஆகிடுச்சு. அந்த வண்டியை இன்னொரு வண்டியில் ஏற்றுறாங்க. அவ்வளோ இதான் எண்டு. இந்த எஸ் வளைவுன்னு சொல்லுவாங்க, எஸ் பெண்டும்பாங்க. மேலே ட்ரெயின் ட்ராக் போகும், கீழே இது போகும். கேரளா விட்டு இறங்கிட்டு இருக்கானே. கேரளா இறங்கிட்டப்பா, இறங்கிச்சு தான் லாஸ்ட் பெண்டு. மாதிரியானே ஒரு சீட்டு உண்டு. கேரளா விட்டு இறங்கினால வருத்தமான ஒரு சீட்டு. நீ இதை தானே பார்க்கணும்னு சொன்னோம். வேற மேலே இல்லையா? அப்படி இல்லையா? மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபால்ஸுக்கு இரவு நேரம் இன்னும் சரியாக ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். மெயின் ஃபால்ஸோட 8 மணி நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரவு நேரம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. குற்றாலம் 8 மணிக்கு வரோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. இது சீசன் இல்லாத நேரம் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. சீசன் இருக்கிற நேரம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஒரு டைம்லாம் அந்த இடத்துலலாம் நிற்க முடியாது, அந்த சீசன் டைம்லாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. தண்ணி குறையாத விழுது. அப்படின்னாலுமே இந்த நைட் டைம் வெளியூர் மக்கள் வந்து இந்த இப்போ வந்து குளிக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக குளிச்சுட்டு ஃப்ரீயாக போகிறாங்க. எல்லாமே வெளியூர் மக்கள் தான். நம்ம அந்த சாட்டர்டே சண்டே வரும்போது தான் பெரிய பஞ்சாயத்து ஆகுது. இந்த மாதிரி மண்டே அந்த மாதிரி டைம் வரும்போதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. அவ்வளோ ஃப்ரீயாக மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு அது டைம்லாம் அப்படியே அவங்க வாட்சி எடுக்கும். யாரோ ஒருத்தர் உள்ளேருந்து காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எவனையும் வச்சு செய்யலாம்னு நினைக்கிறேன். காட்டு கத்துறான். எப்படி விழுன்னு பாருங்க. இந்த தண்ணியெல்லாம் நம்ம மேலே வந்து அப்படியே தடையை கொடுக்க மாதிரி தான் இருக்கும். இந்த இது வந்து ரொம்ப போர்ஸாலாம் விடாது, அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூ மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்கும். உடம்புக்கே ஒரு விதமாக இருக்கும். இதுதான் மெயின் ஃபால்ஸோட இரவு நேரம். ஆனால் இது 8 மணி 9 மணி தான் ஆகுது, 9 மணி தான் ஆகுது. ஆனால் இன்னும் ஒரு 11 மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க.
ஃப்ரீயாக வந்து குளிக்கலாம். ஆனால் இங்கே 24 ஹவர்ஸு இந்த மாதிரி டைமில் குளிக்க கலவு பண்ணுவாங்க. டைம்லாம் விஷயம் கிடையாது. இரவு நேர குற்றாலம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். இதே பகல் டைமில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா இதில் குளிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இரவு நேரம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு வருஷம் கிடையாது, எந்த ஒரு கூட்டம் கிடையாது. ஃப்ரீயாக இருந்து மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக குளிச்சுருக்காங்க. இது 8 மணி 9 மணி கூட வரலாம். இதே நீங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமும் இருக்காது. ஃப்ரீயாக குளிச்சுட்டு ஃப்ரீயாக போகலாம். மேலே யாரும் இந்த ஆள் இல்லைன்னு மோட்டர் கூட போகிறாங்க. அது ஃபால்ஸ் எப்போதும் 24 மணி நேரம் விழுந்துக்கிட்டே இருக்கும். சரி மக்களே, வாங்க அடுத்தது பார்ப்போம். மக்களே, இரவு ஒரு 8 மணிக்கு குற்றாலத்தோட நிலமை இப்படி தான் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் எப்போ ஆனாலும் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தோதுவாக இருக்கும். ஐ லவ் குற்றாலம். செல்ஃபி பயங்கரமாக இருக்குது. இதே இது பகலில் சீசன் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வரும், அவ்வளோ கூட்டம், மக்கள் தலையாத்தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. ஐ லவ் குற்றாலம், ஐ லவ் குற்றாலம்.